மெட்ரிக் அழகுமுறை அல்லது திட்ட அழகுமுறை யாரால் உருவாக்கப்பட்டது? பிரெஞ்சுக்காரர்களால் 1790ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. நீளத்தை அளக்கும் அளவுகோல் யாரால் கண்டறியப்பட்டது? வில்லியம் பெட்வெல். பெல்ட்டை வச்சுட்டு நம்ம நீளத்தை அளந்துக்கலான்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? நீளத்தை அளக்கும் அளவுகோல் யாரால் கண்டறியப்பட்டது? வில்லியம் பெட்வெல். அப்போ பெல்ட்டை வச்சு நீளத்தை அளந்துக்கலாம். எடைகள் மற்றும் அளவீடுகள் நிறுவனம் எங்கு உள்ளது? எடைகள் மற்றும் அளவீடுகள் நிறுவனம் எங்கு உள்ளது? பாரிஸ், பிரான்ஸ். ஓகே, ஃப்ரான்ஸ்க்கெல்லாம் போனால் நம்ம அப்படியே அந்த எடையை அளந்து தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த இப்போ ஃபாரின்லாம் போகும்போது கொஞ்சமாக தானே திங்ஸை நம்ம அளந்து தானே எடுத்துகிட்டு போக முடியும், எடை போட்டு தானே எடுத்துகிட்டு போக முடியும். அதனால் எடைகள் மற்றும் அளவீடுகள் நிறுவனம் எங்கு உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா பாரிஸ், பிரான்ஸ். ஓகேவா? பிளாட்டினம், இரிடியம் உலோக கலவையின் நகல் எங்கு உள்ளது? தேசிய இயற்பியல் ஆய்வகம், டில்லி. ஓகேவா? டெல்லிக்கு போனால் அங்கே ஃபிசிக்ஸ் லேப் இருக்குது. அந்த ஃபிசிக்ஸ் லேபில் என்ன இருக்குது? நம்மளுக்கு பிளாட்டினமும் இரிடியமும் உலோக கலவையினுடைய நகல், ஒரு ஜெராக்ஸ் அங்கே இருக்குது. ஓகேவா? தேசிய இயற்பியல் ஆய்வகம் எங்கே இருக்குதுன்னு கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அது எங்கே இருக்குது? டெல்லி. என்ன உலோக கலவை அந்த ஆய்வகத்தில் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா பிளாட்டினம், இரிடியம். பிரான்சிஸ் செவ்ரஸ் என்ற இடத்தில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1889. ஓகேவா? இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? பிரான்சில் செவ்ரஸ் என்ற இடத்தில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான நிறுவனம் எங்கே இருக்குது? ஃப்ரான்ஸில் தான் இருக்குது. ஆனால் அங்கே எந்த ஆண்டு? 1889ஆம் ஆண்டு தொடங்கியிருக்காங்க, செவ்ரஸ் என்ற இடத்துல. பிரான்சில் உள்ள பிளாட்டினம் மற்றும் இரிடியம் கலவையினுடைய எடை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 1 கிலோகிராம் இருக்கும். பூமி, நிலா இரண்டிலும் நிறை எவ்வாறு இருக்கும்? சமமாக இருக்கும். நிலவினுடைய ஈர்ப்பு விசை புவியை போன்று எவ்வளவு இருக்கும்? நிலவினுடைய ஈர்ப்பு விசை புவியை போன்று 1/6 இருக்கும். நிலாவில் ஈர்ப்பு விசை எப்படி இருக்கும்? புவியை போன்று 6 மடங்கு இருக்கும். நிலவில் எடை பூமியை போன்று 1/6. நிறை என்பது ஒரு பொருளின் உள்ள பருப்பொருட்களினுடைய அளவு. நிறை டேஸ்ன்னு கொடுத்துட்டு நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஒரு பொருளில் உள்ள பருப்பொருட்களினுடைய அளவு. எடை என்பது நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசை. நிறைனா பருப்பொருளினுடைய அளவு, எடைனா நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசை. மிகப்பெரிய அளவிலான எடையை நம்ம என்னது? டன் அல்லது மெட்ரிக் டன் சொல்லுவோம். ஒரு மெட்ரிக் டன் என்பது 1000 கிலோகிராம். ஒரு மெட்ரிக் டன் என்பது 1000 கிலோகிராம்.